கிருஷ்ணர் கர்ணனிடம் ஒன்று சொன்னதை கேட்டு அர்ஜுனன் ஏன் சோகம் அடைந்தார் என்று தெரியுமா? பீஷ்மரும் துரோணரும் இறந்த பிறகுதான் கர்ணன் போர்க்களத்தில் கால் பதிக்கிறான். 16வது நாள் கர்ணன் கால் பதிக்கும் போது கௌரவர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கிறது. கொத்து கொத்தாக பாண்டவர்களோட படைகள் கர்ணனின் அம்புகளுக்கு இரையாகிறார்கள். 17வது நாள் போர்க்களம் தொடங்குகிறது. அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். இவர்கள் சண்டையை பார்ப்பதற்காக வானத்து தேவர்களும் காட்டு விலங்குகளும் பாதாள அரக்கர்களும் ஒரு கணம் அவர்களுடைய வேலையை நிறுத்திவிட்டு போர்க்களத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அர்ஜுனனின் அம்பு கர்ணனின் தேரை 10 அடி பின்னுக்கு தள்ளியது. ஆனால் கர்ணனின் அம்போ அர்ஜுனனின் தேரை 3 அடிதான் பின்னுக்கு தள்ளியது. இதை பார்த்த கிருஷ்ணர் சபாஷ் கர்ணா என்றார். இதை கேட்ட அர்ஜுனன் சொல்கிறான், யாதவா, என் அம்புதானே கர்ணனின் தேரை தொலைதூரம் தள்ளியது. ஆனால் நீங்கள் கர்ணனை பாராட்டுவது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், கேள் பாதா, கர்ணனின் தேரில் இருப்பது கர்ணன் மட்டுமே. ஆனால் உன் தேரில் இருக்கிறேன். மேலும் உன் தேரில் இருப்பதோ அனுமனின் கொடி. என் எடையும் அனுமனின் எடையும் சேர்த்து ஒரு பிரபஞ்சத்தின் இடையே உன் தேரில் உள்ளது. அதை நகர்த்திறந்தும் கர்ணனிடம் உள்ளது. போது நீ கூறுவாயாக, உண்மையான திறமைசாலி யார் என்று இதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிந்து நிற்கிறார்.